உங்கள் குழந்தை இப்போது முதல் முறையாக பள்ளிக்குச் செல்லப் போகிறார்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த வீடியோவில நெறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் கடைசியில நான் சொல்லப்போகும் ஒரு விஷயம், அது உங்கள் குழந்தையின் படிப்பையே மாற்றக்கூடும். அதனால் தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள். நாகை மாவட்டத்தில் இருக்கும் கூத்தனூர் சரஸ்வதி கோவில் இது ஒரு சாதாரண கோவில் அல்ல. இங்கு அம்மன் மகா சரஸ்வதியாக கல்வி, கலை மற்றும் அறிவு ஆகிய மூன்றையும் அருளும் தெய்வமாக காட்சியளிக்கிறார். தமிழ்நாடு முழுவதுமிருந்து லட்சக்கணக்கான மாணவர்களும் பெற்றோர்களும் தேர்வு முடிந்த பிறகு இங்கு வந்து நன்றி செலுத்துகிறார்கள். விஜயதசமி நாளில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்வது இங்கு தலைமுறை தலைமுறையாக நடைபெற்று வரும் ஒரு பாரம்பரியமாகும். கோவிலுக்குச் சென்றால் வெறும் தரிசனம் மட்டும் செய்யாமல் உங்கள் குழந்தையின் ராசி மற்றும் நட்சத்திரத்தைச் சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள். இங்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக அர்ச்சனை செய்யப்படுகிறது. அம்மனிடம் உங்கள் மகன் அல்லது மகளின் பெயரைச் சொல்லி நேரடியாக பிரார்த்தனை செய்யப்படும். அந்த உணர்வை வேறு எங்கும் அனுபவிக்க முடியாது. அர்ச்சனை முடிந்ததும் சரஸ்வதி அம்மன் அருகில் நின்று உங்கள் குழந்தையை மனதில் நினைத்துக் கொண்டு மனமார வேண்டுங்கள். அந்த தெய்வீக சக்தியை உணர்வது ஒரு தனி அனுபவம். அங்கு நின்று பிரார்த்தனை செய்யும்போது மனதிற்கு ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். இங்கு ஒரு சிறப்பு வழக்கம் உள்ளது. நெல்லில் உங்கள் குழந்தையை முதல் எழுத்து எழுத வைக்கலாம். ஆ என்று தொடங்கும் அந்த தருணம் ஒரு குழந்தையின் அறிவுப் பயணத்தின் முதல் படியாக கருதப்படுகிறது. அந்த நினைவு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும். இப்போது நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம், கோவிலில் அர்ச்சனை செய்யும்போது அர்ச்சனைப் பொருட்களுடன் தேனையும் வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த தேனை வெறுமனே வீட்டில் வைத்து விடாதீர்கள். தினமும் சிறிதளவு உங்கள் குழந்தையின் நாவில் தடவி விடுங்கள். இது தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டு வரும் ஒரு ஐதீகம். சரஸ்வதி அம்மனின் அருள் கலந்த அந்த தேனை தினமும் நாவில் தடவி வந்தால் நல்ல உச்சரிப்பு, நினைவாற்றல் மற்றும் படிப்பில் கவனம் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். வித்தியாசத்தை நீங்களே உணர்வீர்கள். கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கல்வியின் தாய். உங்கள் குழந்தை பள்ளிக்குச் செல்லும் முன் இந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அந்த அருள், அந்த நினைவு, அந்த மன அமைதி வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை மற்ற பெற்றோர்களுக்கும் பகிருங்கள். கல்வி வளர்ச்சிக்காக சரஸ்வதி அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் ஐம் சரஸ்வத்யை நம.